டிரைவிங் கிளாஸ்க்கு வந்துட்டு வீலிங் அடிக்க சொல்லி கொடுக்குறீங்க, நியாயமா இருக்கா ப்ரோ? கொடிய பண்ணின் ப்ரோ நீங்க கிளம்புங்க ப்ரோ, இங்க ஃபர்ஸ்ட் சீக்கிரம் கிளம்புங்க. நாறு நாரா உடம்ப கிழிக்க சுர காத்த போல. ப்ரோ இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? A2 கிளாஸ் ஆரம்பிக்கலாமா? ப்ரோ போற வழில பெட்ரோல் மட்டும் போட்டுக்கலாமா? பெட்ரோல் 4 பாயிண்ட் இருக்கீங்க. இல்ல எனக்கு அது ஃபுல்லா இருக்கணும், இல்ல தூக்கமே வராது. காலை மேல வைங்க, காலை மேல வைங்க, காலை மேல வைங்க மேடம், காலை மேல வைங்க மேடம். மேடம் இந்த ஷால் எப்பவுமே இந்த டயர்ல உரசினே தான் இருக்குமா? அதுவா, ஷால் இப்படி பறந்துச்சுன்னா நான் பார்க்க பட்டர்ஃப்ளை மாதிரி இருப்பேன்ல வண்டி ஓட்டும்போது, அதுக்கு தான். மேம் ஷால். இந்த மாதிரி 100 பேர் சொல்லுவாங்க, அதெல்லாம் நம்ம கண்டுக்கவே கூடாது. நமக்கு பட்டர்ஃப்ளை மாதிரி போகணும், அவ்வளவுதான். ஏங்க அவன் உங்களை திரும்பி பாத்துட்டே இருக்கா, தெரிஞ்சவனா? ஒரு ஹாய் காமிச்சிருங்களேன். தெரிஞ்சவங்களா இல்ல ப்ரோ, பொண்ணுங்க வண்டி ஓட்டினாலே இப்படிதான் திரும்பி பாப்பானுங்க. பின்னாடி நான் ஒரு பையன் உட்கார்ந்துருக்கேன், என்ன மீறி அவன் உங்களை பாக்குறான். அவன் கண்ணுக்கு நீங்களா தெரிய மாட்டீங்க, நான் மட்டும் தான் தெரியுவேன். என்னங்காச்சு? அவதான் கை போட்டு இப்படி நிறுத்த சொன்னாங்க. ஏங்க இப்படின்னா அவர் ரைட்ல திரும்ப போறான்னு அர்த்தங்க, ஹேண்ட் சைன்ங்க அது. என்னங்க நீங்க இப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அப்படினாவா? மாவரிக்கணும். வண்டி வந்து பிரேக் டவுன் ஆயிடுச்சு, செல்ஃப் ஒர்க் ஆகல, கிக்கர் அடிச்சு தான் ஸ்டார்ட் பண்ணோம். எப்படி ஸ்டார்ட் பண்ணுவீங்க? பண்ணுங்க. கிக்கரா? அது நான் பண்ண மாட்டேனே. அப்புறம் நீங்க அங்க போய் ஒளிஞ்சுக்கோங்க. ஏன்? போங்க ப்ரோ, சொல்றேன். மேடம் வண்டியில பெட்ரோல் நினைக்கிறேன், பெட்ரோல் போட்டு நான் கார்பெட் வச்சிருக்கேன் வண்டியில சார்ஜ் இல்லாம இருக்கு, பவர் பேங்க். மேடம் நீங்க பெட்ரோல் போடுங்க. சார்ஜ் போட்டு ஸ்டார்ட் ப்ரோ வண்டியில அதெல்லாம் பிரச்சனை இல்லை ப்ரோ, அழுக்கா இருக்கு, தொடச்சா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. என்ன மேடம்? மேடம் நீங்க நடந்து போங்க, நாங்க வண்டி தள்ளிட்டே வரோம். நீங்க போங்க மேடம், நாங்க தள்ளிட்டு வரோம் வண்டியை. தள்ளுங்க